வணக்கம். நீங்க ஒரு எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில நடத்திட்டு வரீங்களா? அப்போ உங்க பிசினஸ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பிசினஸ எதிர்பாராத ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்க நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம்? இன்னைக்கு நாம நியூ இந்தியா பீமா சாத்தி திட்டத்தை பத்தி முழுமையா அலச போறோம். ஒரு பிசினஸ் ஓனரா உங்க நிறுவனத்தை சுத்தி எப்படி ஒரு பலமான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கலாம் அப்படிங்கறத நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். சரி, இந்த விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு பார்க்கலாம். முதல்ல நியூ இந்தியா பீமா சாத்தி அறிமுகம், அடுத்து உங்க பிசினஸ் சொத்துக்களை பாதுகாக்கிறது, அப்புறம் மனித வளங்கள் மற்றும் பொறுப்புகளை பாதுகாக்கிறது, வெளிப்புற அச்சுறுத்தல்கள், கடைசியா எம்எஸ்எம்இக்கான ஸ்பெஷல் தள்ளுபடிகள். இதான் நம்ம லிஸ்ட். ரொம்ப சிம்பிளா ஒவ்வொன்னா பாத்திரலாம். முதல்ல இந்த நியூ இந்தியா பீமா சாத்தி திட்டம் என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். நாம இப்போ பார்க்க போற இந்த இன்ஃபோகிராஃபிக்ல மையத்துல நாணயங்களை பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. அத சுத்தி 1லிருந்து 10 வரைக்கும் நிறைய ஆபாயங்களை வரிசைப்படுத்திருக்காங்க. அதாவது உங்க பிசினஸ பாதிக்கக்கூடிய 10 விதவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு பாலிசி மூலமா எப்படி முழுமையான பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கறது தான் இது குறிக்குது. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்மளோட முதல் பாதுகாப்பு வலயத்துக்கு வருவோம். அதாவது உங்களோட பௌதீக சொத்துக்களை, பிசிக்கல் அசெட்ஸை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்க பிசினஸ்ல தினமும் பயன்படுத்துற முக்கியமான விஷயங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரலாம்? 1. தீ விபத்து. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல ஒரு நொடியில எல்லாமே அழிஞ்சிடலாம். 2. கொள்ளை. உங்க குடவுன்ல இருக்கிற பொருட்களோ பணமோ திருடு போறது. 3. ரொம்ப முக்கியமா மிஷினரி பிரேக் டவுன், அதாவது இயந்திர கோளாறு. ஒரு மிஷின் நின்னா கூட மொத்த உற்பத்தியும் நின்னுடும் இல்லையா? இந்த பாலிசில இந்த 3 நேரடியான பாதிப்புகளுக்கும் தெளிவான கவரேஜ் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனிச்சிங்களா? உங்க பிசினஸ் எங்களோட உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வாசகத்தை ஆபாயங்கள் பட்டியல்ல 3வது இடத்துல வச்சிருக்காங்க. இது எந்த ஒரு ஆபத்தோட பேரும் இல்ல, ஆனா இது காப்பீட்டு நிறுவனத்தோட ஒரு ப்ராமிஸ். ஏகப்பட்ட ரிஸ்குகளுக்கு நடுவுல சிறு தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி சென்டர்ல இதை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையான அணுகுமுறை இது. சரி, இப்போ பிசிக்கல் சொத்துக்களை தாண்டி உங்க நிறுவனத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். அதுதான் மனித வளங்கள், அப்புறம் சட்ட ரீதியான பொறுப்புகள். நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா உங்க பணியாளர்களுக்கும் சரி, வெளியிலேந்து வர்றவங்களுக்கும் சரி, நீங்க தான் பொறுப்பு. திடீர்னு ஒரு பணியாளருக்கு விபத்து நடந்தாலோ அல்லது உங்க நிறுவனத்தோட செயல்பாட்டால பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ என்ன பண்றது? அதுக்கான சட்ட ரீதியான, நிதி ரீதியான பொறுப்புகளையும் இந்த திட்டம் ஏத்துக்குது. தனிநபர் விபத்து, ஊழியர்களுக்கான இழப்பீடு, பொது பொறுப்பு, அப்புறம் நம்பகத்தன்மை உத்தரவாதம்னு 4 விஷயங்களை இது கவர் பண்ணுது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய நிம்மதிதானே? இதுல அந்த நம்பகத்தன்மை உத்தரவாதம், அதாவது ஃபிடாலிட்டி கேரண்டின்னு ஒன்னு சொன்னேன் இல்லையா? அது பலருக்கும் புதுசா இருக்கலாம். அது என்னன்னா, சில சமயம் நம்ம நிறுவனத்துல வேலை செய்யறவங்களே மோசடி அல்லது கையாடல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம சொந்த பணியாளர்களே செய்யற நேர்மையற்ற செயல்களால நமக்கு ஏற்படுற நிதி இழப்பிலிருந்து இது நம்மள பாதுகாக்கும். உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த மாதிரி கணிக்க முடியாத விஷயங்களால உங்க பிசினஸ் அடி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட சிறப்பம்சம் இது. அடுத்தபடியா நம்ம பறக்க போறது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத வெளியிலிருந்து வர சில அச்சுறுத்தல்களை பத்தே. நாம எப்பவுமே பிசினஸ்க்காக பணத்தை பேங்கோ இல்ல வேற எங்காச்சும் கொண்டு போவோம். அப்படி போகும்போது ஏற்படுற ஆபத்துகள் இதுல கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாம பயங்கரவாதம் மாதிரி நம்மளால கணிக்கவே முடியாத பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துற சம்பவங்கள் நடந்தா கூட பீமா சாத்தி திட்டம் உங்க பிசினஸ கைவிடாது. இதெல்லாம் நம்ம கையில இல்லைன்னாலும் இதுக்கான பாதுகாப்பை நம்ம முன்கூட்டியே செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நாம பார்த்த இந்த 10 பாயிண்ட்ஸையும் மொத்தமா சேர்த்து பாருங்க. இதை ஏதோ சாதாரணமா லிஸ்ட் போட்ட மாதிரியே தெரியல. உங்க பிசினஸ் தடையின்றி தொடர்ந்து நடக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி இருக்கல்ல? தீ விபத்துல ஆரம்பிச்சு பயங்கரவாதம் வரைக்கும், மிஷின் ரிப்பேர்ல இருந்து ஊழியர்களுக்கான இழப்பீடு வரைக்கும் ஒரு 360 டிகிரி கவரேஜ் இந்த பீமா சாத்தி மூலமா உங்களுக்கு கிடைக்குது. சரிங்க, ஆபத்துகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் பாசிட்டிவான, நமக்கு லாபம் தர விஷயத்த பாப்போம். அதான் எம்எஸ்எம்இகளுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ். இந்த பாலிசில ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, எம்எஸ்எம்இக்களாகவே பிரத்யேகமா 10% பேசிக் டிஸ்கவுண்ட் தராங்க. ஏன்னா சிறு குறு தொழில்கள் வளரணும், அவங்களுக்கு இந்த மாதிரியான முழுமையான காப்பீடு ரொம்ப சுலபமா கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட நோக்கம். அரசாங்கத்தோட ஆதரவுல இயங்குற நிறுவனங்கிறதால நேரடியாகவே உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குது. அது மட்டுமில்ல, இதுல இன்னொரு அட்டகாசமான போனஸ் இருக்கு. உங்க பிசினஸ்ல நீங்க சோலார் பவர் மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறீங்களா? அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு 2.5% டிஸ்கவுண்ட் உண்டு.
இயற்கைக்கும் நல்லது செஞ்சு உங்க பாலிசி பிரீமியத்திலையும் நீங்க மிச்சம் பண்ணலாம். இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இல்லையா? சரி, இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போறேன். உங்க பிசினஸ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தீ விபத்தோ அல்லது ஒரு மிஷின் கோளாறோ உங்களோட பல வருஷ உழைப்ப அப்படியே அழிச்சிட நீங்க அனுமதிப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க இல்லையா? ஆனா இந்த 10 முக்கிய அபாயங்கள்ல இருந்து உங்க பிசினஸ் உண்மையிலேயே முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கே இத பத்தி சிந்திங்க. ஏன்னா பாதுகாப்பான பிசினஸ் தான் என்னைக்குமே வெற்றி அடைய முடியும்.